தளபதி எதிரில் 18 ஆனீங்க? ரொம்ப பெருமையா இருந்தது. அவரு பேர் வச்ச பொண்ணு நானே வந்து அவரோட ஈவென்ட்ல ஆடுனது ரொம்ப பெருமையா இருந்தது. உங்களுக்கு பேர் வச்சது தளபதி தானா? ஆமாங்க. எஸ். எப்படி எதிர்பார்த்தீங்களா? இல்ல அவங்க கூப்பிடுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சடனா அவங்க கூப்பிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் என்ன சொன்னாரு? அப்பா இப்போ என்ன சொன்னாரு? அப்பா ஒரு மாவட்ட செயலாளரு. அவரு ஓகே பெஸ்ட்டா பண்ணுனாரு. பண்ணிட்டு நல்லா தான் டான்ஸ் ஆடுனேன் அப்டின்னாரு. தளபதி என்ன சொன்னாரு உங்களுக்கு? சூப்பரா பண்ணீங்க வெரி குட் அப்டின்னாரு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரு என்னைய சொன்னது வாழ்த்துனது எல்லாமே. திட்டங்கள்லாம் அறிவிச்சாரா? கவனிச்சீங்களா? கவனிச்சேன். என்ன திட்டம் அறிவிச்சிருக்காரு? நல்ல எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி சூப்பரா அறிவிச்சிருக்காரு. வர 2026 அவர் வந்தாருன்னா கண்டிப்பா உமன்ஸ்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அவர் வருவார்னு. வந்துருவாரு. உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன அதுல? எனக்கு அவரு சொன்னது வந்து, இப்போ இந்த கல்யாணம் ஆவறவங்களுக்குலாம் வந்து நகை போடுவேன். நெறைய பேர் இப்போ அந்த மாரி அஃபோர்ட் பண்ணாம கஷ்டப்படுறாங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த மாரி குடுக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அதேபோல குழந்தைங்களுக்கு அந்த மோதிரம் போடுறதுன்னதும் ரொம்ப நல்ல திட்டம். பிகாஸ் நெறைய பேர் அப்படி அஃபோர்ட் பண்ணாம இருக்கும்போது இவங்க போட்டாங்கன்னா, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. தாய்மாமா திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதான் ரொம்ப ஒரு நல்ல திட்டம். ஏன்னா, ஒரு தாய் மாமாவா அவரே வந்து ஒரு குழந்தைங்களுக்கு போடுறேன்றப்போ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். அண்ணன் சீர் எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீரும் அதே மாரி தான். எப்பவுமே அவர இங்க இருக்க பாதி பேர் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப அவர் அத ஒரு இதுவாவே எடுத்துட்டு சீர் பண்ணனா ரொம்ப ஹேப்பி. எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சொல்லவே முடியல. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா எப்பவுமே தான் பெருசா எதுவும் சொல்லல. சூப்பர் அப்டின்ட்டாரு. ஓகே.